ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல் கேகேஎஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். நம்ம அஞ்சட்டிலேருந்து இப்போது ஒகேனக்கல் தாங்க போக போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்எம்எல்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். புது வண்டி ஸ்ப்ளெண்டர் சென்சார் வண்டிங்க. நம்ம சும்மா ஸ்க்ளெட்சு பிடிச்சாவே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு தெரிலங்க. எங்கள் தம்பிங்க வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்குன்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. இதுங்காங்க காவேரி நார்த் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. இந்த சைட் நம்ம வந்து ஸ்பீடாக போகணும் அப்படின்னு ஒரு இது இல்லை, ஸ்பீடாக போகலாம். பட்டு ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு தாங்க. காடில் வந்து நம்ம ஸ்பீடு ஏற்ற முடியாது. ஒரு 60-70 கூட போக முடியாதுங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு இதுங்க காடு செம்மையாக இருக்குங்க. ஊட்டி கூட இந்த மாதிரி இருக்காது. குளிருதுங்க கொஞ்சம் லைட்டாக. செம்ம குளிருதுங்க. நம்ம வந்து இப்போவே 9 o'clock 10 o'clock இந்த குளிர்னா இப்போ 6 o'clock எந்த அளவுக்கு குளிர் இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள் கொஞ்சம். இந்த வண்டி ஸ்டாண்டு எடுக்கலான்னா வண்டி ஃபஸ்ட்டு கியர் போடுறேன், எடுக்கவே மாட்டேங்குதுங்க. நான் ஏன்டா வண்டி ஆஃப் ஆகுது அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா ஸ்டாண்டு நான் பார்க்கவே இல்லைங்க. அந்த ஸ்டாண்டு ரெட் லைட்டை வந்து பார்க்கவே இல்லை. ஏன்டா எனக்கு தெரிலங்க இந்த வண்டி எப்படின்னு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி ஸ்க்ளெட்சு பிடிச்சா அங்கே வந்து ஸ்க்ளெட்சு பிடிச்சா டக்குன்னு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி இந்த ஸ்க்ளெட்சு பிடிச்சா ஸ்டார்ட் ஆகிடுமே அப்படின்னு பார்த்தேன். அதுவுமே ஆகலைங்க. சரி நம்ம செல்ஃபை ட்ரை பண்ணேன். செல்ஃபில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கியர் போடுறேன், வண்டி கொஞ்சம் ஸ்க்ளெட்சு கொஞ்சம் விட்றேன், வண்டி வந்து ஆஃப் ஆகுதுங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு இருக்கலைங்க. ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு எடுக்காமல் நீ எப்படா நீ அப்படின்னு சொன்னான். அப்புறம் தாங்க வண்டி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு பறக்கிறான். நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து மாற்றலான்னு இருக்கேன், கண்ணுக்கே கூசுது. சின்ன ஒரு அம்சங்க, எவ்வளோ பெரிய இது. இந்த காலேஜ் தாங்க, எஸ்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேஷராஜபுரங்க. இந்த ஸ்கூலா? நான் காலேஜுன்னு நினச்சேங்க. நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து மாற்றிக்கலாம். இந்த சைடு ஆரங்க அடிக்கலைன்னா அவ்வளோதாங்க, திட்டிடுவாங்க. நீ ஆரங்க அடிக்காமல் வந்து இடிச்சு போட்டா யாரா தப்பு அப்படின்னு எங்கள் மேலேயே சண்டை வந்துடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ ஆரங்க அடிச்சுக்கணுங்க. சடனாக முன்னாடி வந்துட்டால் பயம் வந்துடும். ஒரு ஜேசிபி வருது, டக்குன்னு வந்துருச்சா நம்ம டக்குன்னு பூந்துடலாம். அது பூந்துக்குள்ள நம்ம போயிடலாங்க. குருவிலா ஏரி அப்படின்னு போட்டுருக்காங்க. ஒரு 2 செகண்ட் இருங்க அப்படியே. என் ஹெல்மெட் வந்து ஃபுல்லு வெயிட் இருக்குது, அதனால் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஹெல்மெட் சரியாக பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. எனக்கும் ஹெல்மெட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஹெல்மெட் உட்காந்துருக்குங்க. அதனால் பின்னாடி ஒரு சின்ன டவால் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், என் தலைக்கு கரெக்டாக உட்கார்ற மாதிரி. ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்கணுங்க. ஸ்போர்ட்ஸ் பைக் இருந்தால் தான் எனக்கு ஒரு இது. பார்க்கலாம் வாங்க, R15 வாங்கலாம் செகண்ட்ஸில் அப்படின்னு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செகண்ட்ஸ் வேணாம், ஃபஸ்ட்டே எடுத்துடு, நம்ம டியூவில் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆகுதுன்னு தெரில. நம்மக்கிட்ட எந்த வண்டியும் இல்லை, நம்ம எல்லோ ஸ்டார் மட்டும்தாங்க இருக்குது. பவருங்க அந்த வண்டி, யாருமே என்னமும் பண்ண முடியாது.
எங்கள் சித்தப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். முறுக்குறதாங்க. நாட்றாம்பாளையம்னு நினைக்கிறேன். நாட்றாம்பாளையம் தாங்க இது. இங்கேருந்து ஒகேனக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 16-14 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது தாங்க நாட்றாம்பாளையம். போட்டாங்க முன்னாடி போல்ட்லேயே. என் தம்பி பாருங்களேன், நாட்றாம்பாளையம் வந்து சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல, பட்டு பார்சல் வாங்கிட்டோங்க. நாங்கள் இந்த மாதிரி வராங்கன்னே தெரிலங்க. நம்மளுக்குன்னு வராங்களா இல்லை வேணும்னு பண்ணுறதுக்கு வராங்களான்னு தெரிலங்க. நம்ம ஒரு நல்ல கேமரா வாங்கணும்னு இருக்கேன். பார்க்கலாங்க, எல்லாம் ஒரு ஆசை தான். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரில. இங்கே ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. அம்சுன்னு நினச்சிடுங்க, அதனால ஸ்லோ பண்ணேன். ஐயோ, நான் ஸ்கூலில் பார்த்த உடனே சரி அம்சு தானே அப்படின்னு ஸ்கூல் இந்த பக்கம் பார்த்துட்டு சரி அம்சு ஸ்லோவாக விடலாமேன்னு பார்த்தா அம்சே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு பண்ணி வச்சுருக்காங்க. ஏர் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒகேனக்கல் தாங்க. ஒகேனக்கல் போக மாட்டோம், ஒகேனக்கல் முன்னாடியே இருப்போங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டில் போக போகிறாங்க, படகுல. சிங்கிள் ரோடு தாங்க எங்கும். அந்த காட் ரோட்டில் இருக்குல்ல அந்த மாதிரி இல்லைங்க. ரோடு ஃபுல்லாக டேமேஜுங்க, ஹெவியாக டேமேஜ் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஸோ ரோட்டில் லைன் இருக்கா இல்லையாங்க, சாணி தாங்க ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சாணியோட மார்க்காக இருக்குங்க. அந்த லைன் போடுவாங்கள்ல, இந்த தாண்டி போகக்கூடாது, இந்த தாண்டி ரோடு இருக்காது அப்படின்னு அவங்க ஒரு ஒயிட் லைன் போட்டிருப்பாங்க. பறக்கணுன்னு ஒரு ஆசை, ஆனால் நாம் எங்கே பறந்துடுவோன்னு. வண்டி பறக்கும், நம்ம பறக்க விட்டால் பறக்கும், நாம் பறந்துடுவோன்னு பயம் இல்லை. அதுதாங்க கொஞ்சம் எனக்கும் பயம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு தாங்க, ஃபுல்லாக காடு மலை அதுதாங்க இருக்குது. ஒகேனக்கல் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour தேவை. எங்கள் சித்தப்பா வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு, நாங்கள் தான் பின்னாடி மாட்டிட்டோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேர் அடிக்கணும், அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. அங்கே ஒரு கடை பார்த்தோம், அங்கே சரியாக யாருமே இருக்கல கடையில். வேறு ஒரு கடை வந்தோம், அங்கே ஒரு 5 நிமிஷம் இருப்பா, கம்ப்ரஸர் ஏறட்டும், ப்ரெஷர் இல்லை ஹேர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க கம்ப்ரஸரில். சரி அங்கே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம வந்து காற்றடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த மாதிரி போல்டு போட்டால் தாங்க தெரியுது. என் தம்பி போயிட்டுருக்கான் பின்னாடி, என் பெரியப்பா பையன். அவன் வந்து அலப்பறம் பண்ணிட்டாங்க. இங்கே எனக்கு பாதாம் வேணும் அப்படின்னு அவங்க பார்சல் போட்டாங்க. சடனாக ஒரு பேச்சு மாற்றிட்டாங்க, எனக்கு ஸ்டிங்கு தான் வேணும் அப்படின்னு. சின்ன பையன்டா, நீ ஸ்டிங்கு குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவன் இல்லை எனக்கு ஸ்டிங்கு தான் வேணும்னு கொடுத்தாங்க. சரி நாங்கள் அங்கே ஸ்டிங்கு குடிச்சு ஸ்டிங்கு வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு பார்சல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கேருந்து லோக்கல் தாங்க, நம்ம இங்கே டிஸ்ட்ரிக் தான், இந்த இதே தான். அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிடிக்க மாட்டாங்க. புது வண்டி, அதுவும் வேறு போல்டு இல்லை, எந்த இதுன்னு அவங்க வேறு கேட்க மாட்டாங்க. ஓ இங்கே தான் ரோடு ஸ்டார்ட்டே. ஏங்க இங்கே வரைக்கும் போட்டு இது உள்ளே போட முடியுங்க. கவர்மெண்ட் வாட்டர் ஃபால்ஸ் தான் ஃபேமஸ்ஸே.
அதனால் நிறைய பேர் எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு, ஒடிஷா எல்லா டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட் எல்லாம் பிச்சுன்னு வராங்க. சண்டே ஆனாலே போதும் இந்த ரூட்டு வந்து டிராஃபிக்காக இருக்கும். இங்கே இருக்காது, பட் அங்கே ஒகேனக்கல் போகிறதுக்கு முன்னாடியே இருக்குங்க. பரவாயில்லைங்க, இங்கேருந்து சின்ன ரோடு மட்டும்தான் நல்லா இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் அதே மாதிரி தாங்க எல்லாம் பிஞ்சிட்ருக்கு ரோடு. குரங்கு பாருங்களேன், போன லாகில் குரங்கு வந்துருச்சு, இந்த லாகிலையும் குரங்கு வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா கிளச்சு பிடிச்சா வண்டி ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஸ்டாண்ட் எடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வண்டி மூவ் ஆகும். ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா மூவ் ஆகுதுங்க. நம்ம சும்மா தள்ளனா போவோம் வண்டி, பட் வந்து ஸ்டார்ட்டில் வந்து வண்டி ஏறாதுங்க. வண்டி ஸ்லோவாக தான் போய்க்கணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜல்லி கல் தாங்க இருக்குது. நம்ம ரைட் சைடில் போகலாம். ரைட் சைடில் ஏதாச்சும் வண்டி வந்தாங்கன்னா அவங்க வந்து திட்டிடுவாங்க, என்னடா அந்த பக்கம் ரோட் ஃபுல்லாக விட்டுட்டு இந்த பக்கம் வர அப்படின்னு. நம்மளுக்கு எதுங்க வீண் வம்பு பண்ணக்கூடாது. பண்ணுறாங்க, சிலர் பேர் பண்ணுறாங்க. நம்ம அந்த வீண் வம்புக்கு போக மாட்டோங்க. ஏன்னு ஏதோ டேஞ்சர் போட்டிருக்காங்க, டேஞ்சரஸ் ஹேர் பின்னுங்க. டேஞ்சரஸ் ஹேர் பின்னா? வா, என்னடா இது, சின்னதாங்க இருக்குது. ஒரு கார் போகிற அளவுக்கு கூட இங்கே ஹேர் பின் இல்லைங்க. வண்டி அவ்வளோதான், கீழே விட்டால் போயிடுங்க வண்டி, அந்த அளவுக்கு இருக்கு. அந்த கீழே விடலான்னு பார்த்தாங்க, விட முடியல. ஏதோ ஒரு பஸ்ஸு டேமேஜ் ஆகிட்டுருக்குங்க. பஸ்ஸு டேமேஜ் ஆகிறதுக்கு தான் அது வந்து வெயிட்டு தாங்காமல் அந்த டவுனில் வந்து விட்டால் போயிடுச்சுங்க. இங்கே ஒரு ஷூட்டிங் நடத்துனாங்க, அது எந்த மூவின்னு தெரிலங்க கரெக்டாக. ஆனால் எங்கள் ஊருக்கு வந்து லாரிலாம் ஏற்றின்னு போனாங்க. அந்த மாடுங்கள்லாம் ஏற்றின்னு போயிட்டு அந்த காலத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொன்னாங்க. பின்னாடி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நாம் முன்னாடி வந்துட்டு இருந்தோம், அவங்க வந்து எங்களுக்கே சேஸ் பண்ணி முன்னாடி போயிட்டாருங்க. புது வண்டி சேஸ் பண்ண முடியாத பிரவீன் அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா புது வண்டி நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டுவேன். ஸ்லோவாக இல்லைங்க, ஒரு நல்ல ஒரு ரோடு கிடச்சின்னா ஓட்டுவேன். இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம இதாக இருக்குங்க. ஐயோ விட்டேங்க, கீழே மேலேயே விட்டுருக்கணும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துடுச்சு, அதனால கொஞ்சம் இதாக வந்துடுச்சுங்க. மண்ணை மேலே ஓட்டுட்ருக்கோம், சரிக்கிடும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. பார்த்துக்கலாம் வாங்க, என்ன சருகுனாலும். இங்கே எடுத்துக்காங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போட்டாங்க ஒரு இது போஸ்டரை. ரோடு வந்து ஃபுல்லாக பிஞ்சிட்ருக்குங்க, என்னன்னே தெரியலையே. இங்கெல்லாம் லேம்பர்கினி எடுத்துன்னு வந்தால் அவ்வளோதாங்க. லேம்பர்கினி ஒரே நல்ல கேரேஜில் நிப்பாட்டணும். லேம்பர்கினி கூட இல்லைங்க, ஏதோ ஒரு பென்ஸ் கார் சின்னஸாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு அந்த வண்டி கூட இங்கே வந்தால் அடிபட்டுருங்க. இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. எந்த காலம் வந்தாலும் இந்த ரோடு மட்டும் மாறவே மாறாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க. என் தம்பி பார்த்துங்களேன், அந்த ஸ்டிங்கை குடிச்சுன்னு வரான். ஏலே ஏதோ ஒரு பஸ் வந்துட்டுருக்கு. என் தம்பி திரும்பி பார்த்துனே இருக்காங்க. எங்கள் சித்தப்பா வந்து இந்த இண்டிகேட்டர் பாருங்களேன், ஏதோ ஒரு கவர் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டருக்கு ராசியே இல்லைங்க.
எவ்வளோ முறை மாட்டினாலும் அந்த இண்டிகேட்டர் பிஞ்சினே வருதுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 வாட்டி சர்வீஸ் போயிட்டு வந்துருச்சுங்க. 3 வாட்டி போனாலும் அந்த இண்டிகேட்டரை மட்டும் சரியாக மாட்ட மாட்டாங்க. ஒரு வழியாக ஒகேனக்கல் வந்தாச்சுங்க. ஏன்டா பிரவீன் நிறுத்தினேன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கொஞ்சம் எனக்கு இரிட்டேட்டாக இருக்குது. வந்துருச்சுங்க. இதுதாங்க ஒகேனக்கல். ஒகேனக்கல் கிட்ட வந்தாச்சு. நம்ம ஒகேனக்கல் போகிறது கிடையாதுங்க, அதுக்கு முன்னாடியே நின்று நம்ம வாவ் செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்களா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி தாங்க இருக்குது. பாருங்களேன், தண்ணி சுத்தமாக இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே போயிட்டுருக்காங்க எங்கள் சித்தப்பா. அங்கே போயிட்டு ரைட் எடுத்துகிட்டு அங்கேருந்து எம்எம்எல்ஸ் ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. ஓஹோ போக முடியலங்க. இருங்க நம்ம வந்து யூட்டன் எடுத்துடணும். வண்டி வந்து டிச்சாடுன்னு ஒரு சின்ன இதில் இருக்குங்க. என்னங்க இது வேலை. போயிடுச்சுங்க. அந்த வண்டி ஃபுல்லாக சின்னசுங்க. ஐயோ எங்கள் சித்தப்பா அந்த வழியிலே வந்துட்டாருங்க. நாம தான் கொஞ்சம் சுற்றின்னு வந்தோம். ஒரு வழியா எங்கே மண் போட்டிருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கல்லுக்கு டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு. இங்கே தாங்க போக முடியல. இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. இதுக்கப்புறமா தாங்க ட்விஸ்ட்டே. போட்டு இருந்து கிளம்பியாச்சுங்க. அப்பா சாமி, டயர்டாகிடுச்சுங்க. அதனால் ஹேண்டில் பார் பிடிக்க முடியல. இங்கெல்லாம் பார்த்து போகணும். வழி பாருங்களேன் எப்படி இருக்குது காட்டில். அப்பா நம்ம தாழ்பேட்டை ரீச் ஆகிட்டோம்னா போதுங்க. அங்கேருந்து வேணுமா கூட கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கும், அப்படி கூட போயிடலாம். வாவ் செம்மையாக இருக்குங்க காட்டு. இந்த மாதிரி ஆஃப் ரோடு பண்ணா ரூட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். கரெக்டாக வந்துட்டானுங்க. என் தம்பி சிரிக்கிறாங்க.
ஏன்டா ரூட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்காங்க. ஐயையோ, நான் வந்து கேமரா கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுங்க. அப்புறமா மிரரில் பார்க்குறேன் டவுன் ஆகிட்டு இருக்குங்க. என் தம்பி பாருங்களேன், என் பேக்கை போட்டு ஓடுறான். எனக்கு தெரிலங்க, அந்த மிரர் வந்து பார்க்கவே இல்லை. அப்புறமா என் சித்தப்பா மிரரில் பார்க்குறேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தா கேமரா டவுன் ஆகிட்டுருக்கு. ஐயையோ அப்படின்னு அப்படியே வந்தாச்சுங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்குது. என்னன்னு தெரிலங்க சரியா. அங்கே ஃபுல்லாக ஃபஸ்ட் கியர்லேயே ஓட்டினேங்க. வண்டி வந்து ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு. அதனால் நானும் ரெஸ்ட் எடுத்துக்கினேன், வண்டியும் கொஞ்சம் ரெஸ்ட்டை போட்டேங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹீட் ஆனால் வண்டி ஏறாதுங்க. இன்னும் ஆஃப் ரோடு தாங்க. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. நான் வைசர் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கு. அந்த டஸ்ட்டு விழக்கூடாது அப்படின்னா அதனால் வைசர் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போகிற வண்டிக்கு வந்து அவங்க எம்டி 15 நினைக்கிறேன். எம்டி 15 தான். நாம் தான் அந்த போட்டில் இறக்கணும் அந்த வண்டியை. இந்த வண்டி முன்னாடி போயிட்டுருக்கு. டெஸ்ட்டு வந்து கண்ணுக்கே பட்டுருச்சுங்க. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு முன்னாடி வந்து லாக் பண்ணேங்க. அவங்களுக்கு இப்போது நம்ம வந்து சேஸ் பண்ணிட்டோம்னா, முன்னாடி போயிட்டோம்னா சரிங்க. அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ. அவங்க முன்னாடி போயிட்டால் கூட ஒன்றுமே ஆகாதுங்க. காற்று வந்து ஃபுல்லாக இருக்கல, எப்படியோ காற்று அடிச்சிட்டு தான் வந்தோம். ஐயோ, இந்த மண் ரோட்டில் ஏதாச்சும் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா பெரிய கஷ்டங்க. அப்புறம் இங்கேருந்து நம்ம எங்கே எப்பா இறக்கிட்டேங்க, கல் மேலே ஏறிட்டு. ஓ பரவாயில்லைங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா விட்டாங்க. வா, இது மேலே ரோடுங்க. இதுக்கப்புறமா ஃபுல்லாக ரோடு. செம்மையாக இருக்குங்க. அது கொஞ்சம் தான் ஆஃப் ரோடுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ரோடு போட்டிருக்காங்க, அதுலேயும் கொஞ்சமாக டேமேஜ். பரவாயில்லைங்க, இது போதும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்தால் என்னங்க பண்ணியிருப்போம். இங்கே கொஞ்சம் ரோடு போட்டிருக்கனால எனக்கு கொஞ்சம் ரைட் பண்ணுறதுக்கு ஃபுல் ஈஸியாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் யாருமே இல்லைங்க, நம்ம சிங்கிளாக போயிட்டுருக்கோம். சோலோ ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்கே அந்த எம்டி 15 வந்துச்சு காணோம். சேஸ் பண்ணலாம் தான் வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே போயிட்டாங்க. காட்டில் இந்த ரோடு போட்டிருக்கிறதே பெரிய விஷயங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா காட்டில் அவ்வளோ பெருசாக போட மாட்டாங்க, ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணிடுவாங்க. ஒரு பஸ்ஸு போகிற மாதிரி. எல்லாம் ராங் ரோடாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா ரோடு சரியில்லைங்க. நம்மளுக்கு ரோடு கரெக்டாக இருந்தால் போதும். பாருங்கள், ஃபுல்லாக ராங் ரோடு தான். இல்லைன்னா ராங் ரோட்டில் போயிட்டு நம்ம வந்து சடனாக யாராச்சும் முன்னாடி வந்தால் திட்டிடுவாங்க. திட்டுறது கிடையாது, நம்ம எப்படியோ ஒன்று சமாளிக்கலாம். சடனாக வந்துடுச்சுன்னா அவங்களுக்கும் இது பயம் வந்துடுங்க. கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குங்க. இந்த மாதிரி காங்கிரீட் போட்டால் கூட நல்லா இருந்துக்குவாங்க. இந்த மாதிரி காங்கிரீட் ஃபுல்லாகவே போட்டால் நல்லா இருந்துக்கும். இந்த வீரப்பாங்க அவங்க பேர் வந்து இந்த ரூட்டில் தாங்க கர்நாடகா போலீஸ்க்கு அடித்து விரட்டுந்து. இந்த ரூட்டு தாங்க
இதே ஒரு சைட்லங்க. அவன் வந்து இங்கே இந்த ரூட்டில் தாங்க மிலிட்ரிக்கும் வீரப்பாக்கும் வார் நடந்தது. இந்த ரோட்டில் தாங்க. சின்ன ஒரு பிரேக் எடுத்தோங்க. இனிமேல் விரட்டி அடிக்கிறதாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரத்துக்கு வந்து கோபிநாத்தில் இருக்கணும், நம்ம வந்து இன்னும் காட்டிலே இருக்கோம் அப்படின்னு எங்கள் சித்தப்பா கொஞ்சம் ஃபயர் ஆகிட்டார். அதனால் கொஞ்சம் சரி இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டலான்னு ஒரு இதில் போயிட்டுருக்கேங்க. நான் வந்து லிமிட் வச்சுப்பேங்க, எங்கே போனாலும் லிமிட் வச்சுருப்பேன், இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா வந்து என் வண்டி எல்லோ ஸ்டார் வந்து ரொம்ப சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. செயின் பாக்ஸ் வந்து அந்த சென்டர் ஸ்டாண்டு வந்து டபான்னு அடிச்சுக்குதான். அதனால் இங்கே கொஞ்ச நேரம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. கல் பாருங்களேன் சைடு. கன்னட வேர்டு வந்து ஒன்றுமே தெரில, அதனால் நம்மளுக்கும் வாவ் இந்த நம்ம ரைட் சைடு கொஞ்சம் ஏமாறிட்டால் கூட விழுந்துருவோங்க. எங்கள் சித்தப்பா ஏதோ கேட்குறாரு. அங்கே போட்டில் வந்து வண்டி மட்டுங்க அலோடு, பெருசாக ஷிப்பெல்லாம் இல்லை இங்கே. எப்படி தாண்டுவாங்கன்னு எனக்கும் தெரிலங்க. பார்க்கலாம் வாங்க. ஓ இந்த சைடெல்லாம் வீடு இருக்குங்க, இந்த சைடெல்லாம் வீடு இருக்குது. ஓ இங்கே பாருங்க சின்ன சின்ன மாட்டுக்கோட்டை. இந்த ரோடு நல்லா இருக்குங்க. வைசர் ஓப்பன் பண்ணாவே ஒரு மஸ்கிட்டோ சவுண்டு இருந்துருக்கு. வீரப்பனுடைய சமாதி எங்கே இருக்குதுன்னு தெரில, அப்படியே பார்த்து இப்போல்லாம் தான் இங்கே என்னன்னு தெரியலையே. வா ஒரு ஏதோ ஒரு இதுங்க மருது பிரதர்ஸ். முன்னாடி ஒரு RS100 போடுது. RS100 இல்லை, RXும் இல்லை, RSும் இல்லை. எந்த ரூட்டுன்னு பார்த்தா எந்த ரூட்டுன்னு தெரில எனக்கு. என் சித்தப்பா வந்து இந்த சைடு போனாங்களா, அதனால் நானும் இப்படியே கிளம்பிட்டேன். ஆனால் TN52 இருக்குங்க இங்கே. என்னங்க பேரிகேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தா ஃபாரஸ்ட்காரங்க வந்து கன்னடா, ஆனால் வந்து தமிழ் பேசுகிறாரு. எனக்கே ஒரு ஆச்சரியங்க இந்த சைடு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்கணுமே. பாருங்க ரைட்டை போட்டாச்சு அவங்களுக்கே. பாருங்களேன் இங்கே ஃபுல்லாக கன்னடா தான் இருக்குது, ஆனால் பேசுகிறது வந்து தமிழில் இருக்குங்க. எனக்கே ஒரு இதாக இருக்குது. இந்த ரோடு போதுங்க, இது தான் வேணும்னு அங்கேருந்து நினச்சின்னு தான். ரோடு செம்மையாக இருக்குங்க. இனிமேல் பாருங்களேன் நம்ம ஆட்டம் இந்த ஆஃப் ரோடெல்லாம் விட்டு கேர் வந்து போட சொல்கிறான். கேர் அவ்வளோதாங்க இருக்கிறது. எங்கள் சித்தப்பா போயிட்டாருன்னு நினைக்கிறேங்க. இந்த லைன் பாருங்களேன், இந்த லைன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எலிஃபண்ட் யானைக்கினை வந்து டச் பண்ணிட்டா கொஞ்சம் டேஞ்சருங்க. அதனால் வந்து நான் அப்போவே சொன்னேன் பாருங்களேன், MT-50 அது இங்கே போயிட்டுருக்குங்க. ஜஸ்ட்டு மிஸ்டுங்க, ஸ்கிட்டு ஒன்றும் அடிக்கலை. நான் பார்க்கவே இல்லைங்க, அது ஒரு சின்ன ஒரு மார்க் கூட இல்லை. அப்புறம் கிட்ட வந்து பார்க்குறேன், பார்த்தா அம்சுங்க. அவங்க வந்து ஸ்லோ அங்கேருந்தே பார்த்தேங்க, அவங்க ஸ்லோ பண்ணும்போது அம்சன்னு தெரில. பட் பார்த்தீங்கன்னா அம்சம் வந்துட்டுருக்கு. மேட்டூர் இங்கே சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் தாங்க இது
கடிச்சிருமோ? கடிக்காதுங்க. ஃப்ரெண்டு வந்து பயப்படுறாங்க. இங்கேருந்து ஸ்டார்ட்டுங்க ஹேர் பின்ஸு 1. ஹேர் பின்ஸ் நல்லா இருக்குங்க. இங்கே நிப்பாட்டலான்னு இருக்கேன். பட்டு இங்கே நிப்பாட்டலாம், வாங்க ஓடுறது தான். ஓ வெயிட்டிங் ஹேர் பின்ஸ். இனிமேல் நம்ம வெயிட் அடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹேர் பின்ஸ் நல்லா இருக்குங்க, ஆனால் அந்த பக்கம் சுத்தமாக நல்லா இல்லைங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜுங்க. அந்த டோன் பண்ண கூட டேமேஜ். எப்பா கடுப்பாயிருங்க. அதுவும் கேப்ல போனது இன்னும் ரொம்ப கடுப்பாகும். டிடிக்காரி எடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. டிடியில் இப்போ நாம கரெக்டாக தான் போட்டுருந்தோம். அவன் தான் இந்த லைன் நம்ம அவனுக்கு வந்து ரைட்டு, நமக்கு வந்து லெஃப்ட், நமக்கு வந்து லெஃப்ட், நம்ம லெஃப்ட் தான் போவோம். அவனுக்கு வந்து அவன் வந்து ரைட் எடுக்கணும், பஸ்ஸை வந்து தாண்டணும்னு நினச்சா தாண்ட முடியல. அவன் நம்ம சடனாக போயிட்டோமா அப்படி இந்த மாதிரி அவன் இந்த பக்கம் போகிறாங்க. ஐயோ எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நம்ம கரெக்டாக நம்ம சேஃபாக தான் போட்டுருக்கோம். அவன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு வந்து பயப்படுறாங்க. சித்தப்பா போயிட்டாரு. ஹாய் எல்லாம் ஹாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். அவங்க வந்து ஹாய் சொல்லலை. இங்கே பாருங்கள் எங்கேருந்து வரான். நம்ம கேமரா வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. வாவ் செம்ம இருக்குங்க. இந்த டர்ன் பண்ணாவே வாவ் நல்லா இருக்குங்க. ஆனால் இந்த சைடு மட்டும் தான் நல்லா இருக்குது. பட் அந்த சைடு ஆனால் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குங்க. பாருங்க வண்டி எங்கே இருக்குன்னு போகுது. நான் வந்து எஸ்லேட்டர் கொடுக்கலங்க, ஆக்சிலேட்டர் கொடுக்கல. பட் வண்டி வந்து இருக்குன்னு போகுதுங்க. இது 4வது ஹேர்பின் நினைக்கிறேன். அவங்களே போட்டுருக்காங்க 18 ஹேர்பின். 18 ஹேர்பின் இருக்குல்ல, இது 5வது. ஓ இவங்களே போட்டாங்க, இது 5வது, அது 4வது அப்படின்னு. அப்புறமா சின்ன தாங்க இருக்கும் எனக்கு. சின்னப்பா ஓடிட்டாரோ என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். பரவாயில்லைங்க, இது மேலே கரெக்டாக இது பண்ணி போட்டுருக்காங்க. ஓ இது 6வதுங்க, அவங்களே போட்டுருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறது, இது தமிழ்நாடு கர்நாடகான்னு தெரியலையே சுத்தமாக. இது தமிழ்நாடு தாங்க, எனக்கு தெரிஞ்சு இது தமிழ்நாடு தான். அந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் தமிழ்நாடு. பட் அந்த மாதேஸ்வரம் மலை வந்து கரெக்டாக பார்டரில் இருக்குங்க. ஏதோ ஒரு காடு, ஏதோ ஒரு பைக் போயிட்டு இருக்குங்க. வாவ் செம்ம இருக்குங்க. ஆனால் காடு வந்து பச்சையாக இல்லைங்க. இப்போ சம்மர் சீசனால் லீஃப் எல்லாம் இருக்குது. இது நம்ம சம்மர் சீசனில் வரணும் எப்பவுமே. இப்போ சம்மர் சொல்கிறேன் 2 சீசனில். ரோடு இது புது ரோடு, பழைய ரோடு. பழைய ரோடு வராதுங்க. பார்க்கறதுக்கு பழைய ரோடு நல்லா இருக்குங்க. ரொம்ப போயிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கங்கே இது விட்டு வச்சுருக்காங்க, என்ன தெரியல. ஆனால் இது பரவாயில்லைங்க, நம்ம போன கூட வரும்போது ரொம்ப லேட்டு வந்தது. வாவ் நல்லா இருக்குது. இந்த ரோட் ஃபுல்லாக கம்ப்ளீட் தாங்க, செம்மையாக இருக்குது. அம்சம் ஒன்றும் தெரியல, அம்சத்துக்கு போட்டோம்னா அவ்வளோ தாங்க காலி. சில்லாம் காட்டிடுங்க. என் பேக்கில் வந்து எங்கள் சித்தப்பா பனானா போட்டுட்டாரு வாழைப்பழம். அது என்ன ஆச்சுன்னா சார்ஜரு அப்புறமா இதுக்கெல்லாம் ஆச்சுன்னா எங்கே போகணும்னு தெரியல. என் சித்தப்பா வந்துட்டாரு. இப்படி திரும்பலாம் இருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் கேட் போட்டுருக்காரு, என்னன்னு தெரியல. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. வா ஸ்டேஷன் நல்லா தெரியுதுங்க. கேட் போட்டுருக்காரு அந்த பக்கம். நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க, நம்மளால முடிஞ்சது போகலாம். 3 கேட். வைசர் ஓப்பன் பண்ணிடலாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்லுன்னு காத்திருக்கணும் ஹெல்மெட்டுக்குள்ள அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த ரோட்லேயே வந்துருக்கலாமே. வே டு டெம்பிள் பார்க்குன்னு போட்டாங்க. இதுல போயிட்டோங்க. இது உள்ள போகணும் உடனே போலீஸ்காரங்க இருக்காங்க. நம்ம ஒன்றும் பண்ண மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு குளிக்கிறதுனா கொஞ்சம் லேட் ஆகும் டெம்பிள்குள்ளே போகிறதுக்கு. லாஸ்ட் நம்ம வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுச்சுங்க. பட் என்னென்னா வந்து இன்னும் ப்ராப்பராக ரீச் ஆகலை. எங்கே போகிறது? ஓ ஆமாங்க, இந்த ரூட்டு எனக்கு தெரில. ஓ சின்ன வயசில் வரும்போது பார்த்தேங்க இந்த ரூட்டை. அங்கேருந்து உள்ளே போனாங்க, சாமியை கும்பிட்டு அப்படியே வெளியே வந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க.
நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க.